ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்ணிகா கார்ஸ் கள்ளக்குறிச்சி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலேருந்து எப்படி குயிக்காக ரீச் ஆகலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் வர இடத்துல வந்த உடனே அப்படி லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் வரும். ஜங்ஷன் இப்போ உடனே பார்க்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா என்னென்ன ஊர் போகுதுன்றது இங்கே போட்டிருக்கோங்க. ஆக்சுவலாக கல்வராயன் மலைன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த கல்வராயன் மலைன்னு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கச்சிராப்பாளையம் ரோடு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனோடனே இந்த சிக்னல் தெரியும். சிக்னலில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணால் சென்னை போகிற ரோடு, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சேலம் மாத்தூர். ஸோ இப்போ ரைட் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கல்வராயன் மலை கச்சிராப்பாளையம் போகிற ரோடு ஆக்சுவலாக. ஸோ இந்த ரோடில் நீங்கள் ரைட் கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா கச்சிராப்பாளையம் ரோடு இப்போ நம்ம ரைட் எடுத்த உடனே வர்றது தான் பார்த்திங்கன்னா கச்சிராப்பாளையம் ரோடு. ரோடில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி இருக்கும். அதை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோஸ் எல்லாமே நிற்கும். ஸோ உங்களுக்கு ஆட்டோ வேணாலும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ எந்த நேரமாக இருக்கும். ஸோ ஷேர் ஆட்டோ எடுத்து வந்துக்கிட்டு இருக்கலாம். வந்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கூலு, இதுதான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வரும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 minute ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் ஆகும் ஆக்சுவலாக. இதுதான் நான் சொன்ன கோயில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த கோயிலை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் எடுக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், பிபி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தால் இது வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா என்பதற்காக. இது பார்த்திங்கன்னா பேபி மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கும். அதிலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே கச்சிராப்பாளையம் ரோடு தான். ஸோ நம்ம வேறு எங்கேயும் அந்த ரோட்லேருந்து டிவியேட் பண்ண தேவையில்லை. ஸோ கச்சிராப்பாளையம் போகிற ரோட்லேயே டைரெக்டாக வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, வர வேண்டியதான் நம்ம. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனும் இந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ பண்ணுவோம். அதை தாண்டி எப்படி கொஞ்சம் தூரம் வந்திங்கன்னா இப்போ திரும்ப ரைட் கட் ஆகும். ஸோ ரைட் கட் பண்ண உடனே கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி பஸ் ஸ்டாப் ப்ளஸ் மருத்துவக் கல்லூரியுமே லெஃப்ட் சைடில் வரும் நமக்கு. ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும். ஸோ இது இங்கே இங்கேயும் ஆட்டோஸ் இந்த இடத்துலேருந்து இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் வரும். ஆக்சுவலாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு போட்டிருக்கோம். அதை தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதாவது அங்கே கேர்ள்ஸ் ஸ்கூல் பார்த்தோம் ஃபஸ்ட்டில். ஸோ இந்த ரூட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியும் வரும் ரைட் சைடில். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஸ்கூல் இது தான் வச்சுக்கோங்களேன். இது ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. நீங்கள் அப்படியே ரைட் சைடில் இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே. ஸோ அந்த ஸ்கூலை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ், கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸுமே இதுவுமே ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லேயுமே உங்களுக்கு ஒரு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு ஒரு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரைட் சைடில் இது பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் சென்டர். ஸோ இதை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1-2 minutes வந்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஃபயர் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். ஸோ இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் தான். ஸோ யாரை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஃபயர் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது கள்ளக்குறிச்சியிலன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போர்டும் இருக்குது. இந்த ஆஃபீஸுமே பார்த்திங்கன்னா ரைட் சைடில். ஸோ பேசிக்கலி எல்லாமே மேக்ஸிமம் ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஒரு கோயிலும் இருக்கும் ஃபயர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே. ஸோ அதை தாண்டி ஜஸ்ட்டு ஒரு 30-40 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு
ஆக்சுவலாக ரோட் சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அன்னிக்கா கார்ஸ்ன்றது ஆக்சுவலாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற லாரியை தாண்டின உடனே இது பார்த்திங்கன்னா இது ஒரு கடை இருக்குது. ஸோ கடையை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி ஆக்சுவலாக வந்துடும். பார்த்திங்கன்னா ரோடு சைட்லேயே இருக்குது, ரோடு மேலேயே தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ கார்ஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இது நம்மளோட ஒரு இடம், ப்ளஸ் இது எல்லாமே இன்னும் 2 இடமும் இருக்குது, அங்கேயும் நிறையா கார்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரூட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீன் 3 நம்பர் கால் பண்ணுங்கள்.